டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பிக் பாஸ் வீடியோ இப்போதாங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வழியா நேத்து இவங்க போட்ட ரூல் புக் வந்துருச்சு. யார் யார் என்னென்ன ரூல் அக்செப்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அப்படின்றத புக்கா அச்சிடப்பட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் தேர்ட் ப்ரோமோல காட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரூல் புக் வந்ததின் காரணமாக பாய்ஸ் நிறைய ரூல்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, கேர்ள்ஸ் அதில் முக்கியமாக பயங்கரமாக சொதப்பி வச்சிருந்தாங்க. இவங்க போட்ட எந்த ரூலுமே அப்ளிகபிளாக ஆக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்க கிட்ட இருக்கிறது கன்ஃபெஷன் ரூம் இருக்கு. கன்ஃபெஷன் ரூமுக்கு நான் யாரையா கூப்பிட்டேன்னா அவங்க தான் ஆகணும். அப்போ உங்களுடைய ரூல் செல்லாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. லிவிங் ஏரியாவுக்கு யாரையாச்சும் நான் கூப்பிட்டனாலும் உங்களுடைய ரூல் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனால கேர்ள்ஸ் போட்ட எந்த ரூலுமே செல்லாது. ஆனால் பாய்ஸ் அப்படி இல்லைங்க. பாய்ஸ் ஸ்டோர் ரூமை கையில் வச்சிருக்காங்க, கிச்சனை கையில் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டோர் ரூமுக்கு போட்ட ரூல்ஸ் பிக் பாஸால் ஏற்கப்பட்டு அதை புக்காக கொடுத்துருக்குறாரு. ஸ்டோர் ரூமில் அவங்க என்ன ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, பாய்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் ஸ்டோர் ரூம் போகணும் அப்படின்னா அந்த இன்சார்ஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த இன்சார்ஜ் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டோர் ரூமுக்கு கேர்ள்ஸ் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது பிக் பாஸ் ஏற்றுக்கிட்டார். பொண்ணுங்களுக்குள்ள ஒற்றுமையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எதில் நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடணுமோ அதில் நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடலாம். எதில் டீமாக சேர்ந்து விளையாடணுமோ அதில் டீமாக தான் சேர்ந்து விளையாடி ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை பாய்ஸ் டீமுக்கு அனுப்பியிருக்காங்க, பாய்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை கேர்ள்ஸ் டீமுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. யாரையாச்சும் ஒருத்தரை டைரெக்டாக இவங்க நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. இது ஆட்கள் கூட மாற்றிக்கலாம். இப்போ இல்லை என்னால் முடியல வேறு யாராச்சும் போங்க அப்படின்னா ஸ்வாப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பவித்ரா போயிருக்காங்க, பாய்ஸ் டீம்ல முத்துக்குமார் வந்திருக்கிறாரு. முத்துக்குமார் உள்ள வரும்போதே ஒரு டிஸ்க்ளைமரோட வராரு. என்ன டிஸ்க்ளைமர் சொல்றாரு அப்படின்னா, நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவன், என்னை பற்றி வெளியில் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கிற ஒரு பர்சன். பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நடக்கும்போது நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வீட்டில் இது ஒரு கேம், இந்த கேமில் என்னால் வேறு வழியில் இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுட்டு தான் உள்ளே போகிறாரு அண்ணன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர்லாம் நல்லா தான் இருக்குது. சில பேர் வாயினால் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, சில பேர் வாயினால் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. முத்துக்குமார் இந்த செகண்ட் ஆப்ஷனாக போயிடக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா கொஞ்சம் ஓவராகவே போகிறாரோ அப்படின்னு தோணுது. எல்லாத்துலேயுமே தன்னுடைய கருத்து திணிக்கணும். கருத்து சொல்கிறதுன்றது வேற, கருத்து திணிப்புன்றது வேற. கருத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்று சொல்கிறேன். ரவீந்திரன் இதே தான் பண்ணுறாரு. ஏன்னா ரவீந்தர் சாஃப்ட் டோனில் பண்ணுறாரு. முத்து ரொம்ப அரகண்டாக ஹாஷாக அவருடைய பேச்சு இருக்குது. இதைத்தான் ரவீந்தர் நீ அங்கே போகாத, முதல்ல தீபக் போட்டோம், நீ ரெண்டாவதாக போ, உன்னுடைய அக்ரெஷன் உனக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு பிளானோட போகிறாரு. டைரெக்டாக அடி தான், இறங்கி அடிக்கணும், நான் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறார். விளையாடலாம், தப்பு இல்லை. பட் அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸோடு அவர் விளையாண்டாருன்னா நல்லது, சூப்பர். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்றத. இப்போ இந்த தேர்ட் ப்ரோமோக்கு வருவோம். இந்த தேர்ட் ப்ரோமோவில் பாய்ஸ் டீம் சொல்கிறதா சட்டம். ஸ்டோர் ரூம் போகணுன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. பாய்ஸ் கிட்ட உப்பு இல்லை, சரிங்களா? ஒருவேளை ஷாப்பிங் தனித்தனியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் டீம் தனியாக பண்ணுறாங்க போல், பாய்ஸ் டீம் தனியாக பண்ணுறாங்க போல். பாய்ஸ் உப்பை எடுக்கலை. உப்பு எடுக்காத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு உப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஸ்டோர் ரூமுக்கு அலோவ் பண்ணுறோன்ற ஒரு விதிமுறையை பாய்ஸ் போடுறாங்க. அதை பவித்ரா தான் சொல்கிறாங்க. பவித்ரா தான் இப்போ பாய்ஸ் டீமில் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல, ஸ்டோர் ரூம் போகணுன்னா நம்மக்கிட்ட அவங்க அனுமதி கேட்கணும். அப்போ நம்ம இந்த ரூலை வைப்போம். நீங்கள் ஸ்டோர் ரூம் போகணுன்னா எங்களுக்கு உப்பு வேணும்னு சொல்லுவோம், அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்ல, அதையே பாய்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் சொல்கிறாங்க எங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதில் ஜாக்லின் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உப்புலாம் கொடுக்க முடியாது, நமக்கு அப்படி கொடுத்து அந்த ஸ்டோர் ரூம் போகணுன்ற அவசியம் இல்லை, வேணாம். நமக்கு கிராசரிஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உப்பு கொடுக்கக்கூடாது, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜாக்லின் சொல்ல எல்லாருமே அதை கேட்டுக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரில, அதை நம்ம லைவ் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இதே போயிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, இல்லை எங்களால் உப்பு கொடுக்க முடியாது, எங்களுக்கு ஃபுட் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ரவீந்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஜெஃப்ரி கிட்ட சொல்லி எல்லா கிராசரிஸ், அவங்களுக்கு சொந்தமான எல்லா கிராசரிஸும் எடுத்து உள்ளே வைக்க சொல்கிறாரு. இவர் ஜெஃப்ரியும் உள்ளே வைக்கிறார். ஸோ இதுதான் முதல் சண்டைக்கான ஒரு அடித்தளம்.
ஏன்னா ஃபுட்டில் தான் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வரும் இந்த வீட்டுக்குள்ளே, எப்பயுமே அது வழக்கம். இப்போ அதே மாதிரி ஃபுட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எந்த இடத்துக்கு போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாருங்க. மனுஷனால் உட்காந்தா எழுந்திரிக்க முடியல. 2-3 பேர் உதவியோட தான் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அருணவும் பாரதி கண்ணம்மா ஹீரோ அருணும் வந்து 1 2 3 சொல்லி தூக்கி விடுறாங்க. அந்த நிலைமைக்கு வந்து நம்ம ரவீந்தர் போயிட்டாரு அப்படின்னும் போது நமக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவர் ஒன்று சர்வை பண்ணுறதா இருந்தால் எப்படி சர்வை பண்ணுவாருன்ற ஒரு கொஸ்டின். அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைனா அவர் வாக் அவுட் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை ரொம்ப விடைபெறுவது நான் அரவிந்தன்.